இந்த சமுதாயத்துல உண்மையான ஒரு பிக் ஸ்கேம் இருக்கு. இதை வெளிப்படுறது தான் எங்களோட ஒரு நோக்கம். வாங்க அண்ணே, ஜெயிச்சா அண்ணே, ஜெயிச்சுட்டான்ன்றாரு, இன்னும் பார்க்கவே இல்லை. பிரஸ் மீடியா எப்பவுமே உங்க சப்போர்ட் வேணும். பாடுங்கனாரு, நான் பாடி காமிச்சேன், அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கினாரு. ஆல்ரெடி கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த பாண்டுரங்கன் சாருக்கும் டைரக்டர் கஜேந்தர் சாருக்கும் நன்றி. பார்த்தேன், அதுவும் ரொம்ப மதிமாறனுங்களா படம் பேரு? குற்றம் தவிர இந்த ப்ராஜெக்டோட பூஜையில இருக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ்க்குள்ள ப்ரொடியூசர் சாரும் வந்து டைரக்டர் சாரும் வந்து சரி பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் யூடியூப்ல தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன் ராஜன் சார். படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து வேர்ல்டுக்கேன்னு வந்து குற்றமே நடக்காது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆராத்யா. குற்றம் தவிர இந்த ப்ராஜெக்டோட பூஜையில இருக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ்க்குள்ள ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டா இருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் ப்ராஜெக்ட் மதிமாறனுக்கு அடுத்ததா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்க ப்ராஜெக்ட் இப்போ நல்லபடியா பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி நாங்க நல்லபடியா படம் முடிக்கணும். நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களும் பிளெஸிங்ஸும் எங்களுக்கு தேவை. நன்றி. வணக்கம், நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாண்டுரங்கன் சாருக்கும் டைரக்டர் கஜேந்தர் சாருக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து நம்ம ஊர் கிடையாது, பெங்களூர். அங்கேருந்து எனக்கு வந்து நான் அட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவா கேப் ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்க கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். கதை வந்து ஒரு அருமையான கதை, ஒரு சோஷியல் கண்டென்ட். இதில் வந்து நிறைய மெசேஜ், உண்மை சம்பவம் நிறைய இருக்கு. லவ் இருக்கு, ஒரு சென்டிமெண்ட், ஒரு அக்கா தம்பிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். வில்லன் ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா சாங் கேட்டோம், நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டீம், சப்போர்ட் பண்ணுங்க. ராஜனையாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புது டீமுக்கு வந்து எப்பவுமே முதல்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரஸ் மீடியா எப்பவுமே உங்க சப்போர்ட் வேணும். நன்றி. பாண்டு சார் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாரு. விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமா, அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் இல்ல, ஆடம்பரமா நல்லா அழகா எல்லாரையும் ரொம்ப அற்புதமா கவனிச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்கா. அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டா பேப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் கதை ஆல்ரெடி கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். பிரஸ் மீடியா, யூடியூப் அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்றாயன். இப்போ வந்து குற்றம் தவிர அந்த படத்தோடைய பூஜையில இருக்கும். மிக பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா நடத்திட்டு இருக்காங்க. வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரொடியூசர் சாரும் வந்து டைரக்டர் சாரும் வந்து சரி பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நாங்களும் தமிழ்நாடு தான் சார் அப்படின்றாங்க. உண்மையிலேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் சார் வந்து அவர் கேட்கறதுக்கு மேல அழகா பிரம்மாண்டம் அழகா சூப்பரா பண்ணி தராரு. டைரக்டர் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட லைன் சொன்னாரு, எனக்கு இந்த ரோல்னு சொன்னாரு. ரொம்ப சார் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு சார், கதை நல்லா வந்திருக்கு, திரைக்கதை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா சார், நீங்க தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நான் பண்றேன்னு சொன்னேன். உண்மையிலேன்னு ரொம்ப அழகான கதை. குற்றம் தவிர இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து வேர்ல்டுக்கேன்னு வந்து குற்றமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு திரைக்கதை நிச்சயமா அழகா பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார் வணக்கம். குற்றம் தவிர இப்போ புது நோயை கண்டுபிடிக்கிறாங்க. நோய் வந்து நிச்சு புது நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ புது புது குற்றங்களா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இந்த குற்றத்தை தவிர்க்கத்தான் இந்த மூவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல மெசேஜ் இருக்குது. ஒரு பிக் ஸ்கேமை வெளிப்படுத்த போறோம் கூடியில. இந்த சமுதாயத்துல உண்மையான ஒரு பிக் ஸ்கேம் இருக்கு. இதை வெளிப்படுறது தான் எங்களோட ஒரு நோக்கம். இதுக்கு நம்ம பாண்டுரங்கன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைனாக்கா படம் எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சொன்னதோட அதிகமாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். என் பேர் பாண்டுரங்கன். ஃபர்ஸ்ட் நம்ம கே ராஜன் சாருக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. அவர் ஆல்ரெடி எங்களுக்கு பண்ணிட்டாரு. அதனால இவரை பாக்குறதே நான் யூடியூப்ல தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன். ராஜன் சார் எல்லாரும் மிரள வைக்கிறாரு, நம்ம ஒரு நாள் இவரை சந்திக்கணும்ட்டு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திக்கும்ட்டு எனக்கு தெரியாது.
அதனால அப்புறமா நம்ம சக்தி சரவணன் சார், நான் பூஜைக்கு சொன்னேன், இவரு ஒரு திருவிழா பண்ணிட்டாரு. நல்லா கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஊடக நண்பர்கள்லாம் என்னுடைய வணக்கம். அதாவது நான் சிம்பிளா தான் பண்ணுவான்னு பார்த்தேன். அதாவது படம் ரிலீஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டாரு சரவணன் சார். அப்புறம் நம்ம படத்தை பத்தி டைரக்டர் கதை சொன்னாரு, கதையை கேட்டேன், சரி பண்ணலாம் போனேன். ஆக்டர் யார் யார் வேணும்னு கேட்டேன். சரவணன் சாரை பார்க்கணும்னாரு. சரி வாங்க போய் பார்க்கலான்ட்டு சரவணன் சார் வீட்டுக்கு போனோம். அவருக்கு 2 லைன் தான். ஃபர்ஸ்ட் கதை கூட கேட்கல. ஆச்சு பண்றேன் போங்க, நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாடுக்கு, எங்களை நம்பி வந்திருக்கீங்க, நான் படம் பண்ணி தரேன் போங்க. அவரு பேமெண்ட் பேசல, படம் ஸ்டோரி கேட்கல. படம் செகண்ட் டைம் போன்னு தான் நாங்களா சொன்னோம், கொஞ்சம் கதை கேளுங்க சார்ன்ட்டு. அப்பதான் கதையே கேட்டாரு. அதே மாதிரி சந்திராயன் சார், அவர்கிட்ட போனோம். அவரும் இதே தான், ஆச்சு விடுங்க சார், நீங்க பெங்களூர்ல இருந்து கர்நாடகத்துல இருந்து வந்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கினாரு. அதே மாதிரி ஹீரோ சார், நான் அட்டுன்ற ஒரு படம் பார்த்தேன். ஹீரோது சுமார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் ரொம்ப நாளா மெயின்ல இருந்தாரு. ஸோ நம்ம டைரக்டர் அவரே போட்டு படம் எடுக்கலான்னாரு சார். அவரை போய் மீட் பண்ணோம். அவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு. அவரும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் மேடம் சார் தான் ரெஃபர் பண்ணாரு. அவங்களது படம் பார்த்தேன். அதுவும் ரொம்ப மதிமாறன்ங்களா படம் பேரு? மதிமாறன். அதுவும் படம் பிடிச்சிருந்து ஆச்சு சார்ன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர், இவரு ஜாகுவார் சன்னப்பான்ட்டு கர்நாடகால 85 படம் ஃபைட் மாஸ்டரா பண்ணியிருக்காரு. 500 படம் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காரு அவரு. அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு இது மாதிரிலாம். அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாரதி மேடம் எங்க போனாங்க? அப்புறம் நான் ராஜ்பாஸ்கர்ன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தாருங்க, பேசின்னு இருந்தேன். அப்புறமா இல்ல நம்ம முரளி சொன்னாரு, இல்ல நம்ம இவரை பேர் என்ன பரணியை போடலான்னாரு. பரணியை இட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, அவர் பாட்டுங்கள்லாம் கேட்டேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவாது ஒரு எனர்ஜி ஆகுது, அவர்கிட்ட போலாம் வாங்கினேன். போய் மீட் பண்ணிட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார், அது டைட்டில் சாங்கா நீங்க பண்ணுவானு பாடுங்கன்னாரு. நான் பாடி காமிச்சேன். அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கினாரு. இந்த படம் தான் டைட்டில் சாங் போங்க அப்படின்ட்டு. படத்துல பாப்பீங்க அந்த பாட்டு ஒரு மாதிரி கள்ள பாட்டு மாதிரி வரும் அந்த பாட்டு. சார் பாட்டுக்கு ஒரு லிரிக்ஸ் எழுதிருக்கேன் சார். ஆமா சார், அது ஒரு லிரிக்ஸ் நானே ஃபர்ஸ்ட் சாங் நானே லிரிக்ஸ் எழுதுனேன். அப்புறம் கார்த்திக் சார் நம்ம படத்துக்கு 4 பாட்டு அழகா எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் என்னன்னா, நாங்க போயிட்டு உட்காந்து சார் இந்த மாதிரி படம் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அவரு என்ட்ரன்ஸ் ஆனவொடனே வாங்க அண்ணே, ஜெயிச்சுட்டான்ன்றாரு. இன்னும் பார்க்கவே இல்லை. என் பின்னாடி ஒரு 4 பேர் தூங்கின்னு வந்தாங்க. ஏன்ச்சு நின்னுக்கிறாங்க, ஜம்ப் அடிக்கிறாங்க. அவ்வளவு எனர்ஜி அவரு ஸ்ரீகாந்த் தேவா சாரு. அப்புறம் ஒரு மியூசிக் பண்ணி பண்ணி காமிச்சாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அவர் சிங்கப்பூர் மலேசியால ஃபங்க்ஷன் நாளைக்கு அவங்க ப்ரோக்ராம் இருக்கு, அதனால அவர் வரல. இல்லைன்னா கண்டிப்பா அவர் வந்திருப்பாரு. ஸோ இந்த பூஜை அழகா சரவணன் சார் நடத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற நம்ம ராஜன் சாரு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி இந்த பூஜையை முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி ஊடக நண்பர்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதே மாதிரி இது கண்டினியூ ஆகி படம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற